உட்காருங்க. குடிச்சிட்டேன். அவர் பிறந்த ஆளுன்னு தானே காலை தொட்டு கும்பிட்டு திண்ணீர் வச்சு விடுமான்னு வந்தாரு. திண்ணீர் வச்சு விடுமா அப்படின்னு பிறந்த நாளுன்னு அவன் போயிட்டு வர லேட் ஆயிரும், அம்மாவை கும்பிட்டுட்டு போப்பான்னு வெளியே கிளம்புனாரு. கொஞ்சம் இரும்பெல்லாம் கொண்டு போறாரு, கையில் கொஞ்சம் காசு இல்லைன்னா காசு வாங்கிட்டு வரணும்னு போறாரு. நீங்கள் அழுதுனால அவருக்கு சங்கடம் ஆயிடுச்சு. எதுக்கு அழுவுது நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்ல, அம்மா எதையோ நினச்சி அழுவுது. அழுவாதீங்க. வந்து எங்ககிட்ட எது இல்லைனாலும் எத்தனை கோடி போட்டு கொடுத்தாலும் தாய் இருக்க முடியாது. அப்படியே வந்து உட்காந்துனா அப்புறம் இருக்கு அந்த பாய் பற்றலாம் கொஞ்ச நேரம் அதிர்ச்சி இருக்குல்ல, அழுவக்கூடாது. நான் பார்த்தேன். என்னடா அது முடிச்சுட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டு அப்படியே மணி 5:30 ஒரு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவள் என்ன சந்தேகம் கேட்பேன். நான் செத்த கூட வராதுங்களே தெரிவிப்பேன். வேண்டாம், சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கண் கலங்கன்னா அவருக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே, யாருக்குமே கிடையாது. சரி அப்பா ஒரு காலத்தில் உதவின வரைக்கும் உதவுனா மறுபடியும் உதவ முடியல, அதோட விட்டுட்டா செஞ்சு போச்சு. என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க 2 பேருக்கு. சரி போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் நம்ம அப்போ பேசுகிறாங்களே, நம்ம என்னப்பா நல்லா இருக்கு அது என்ன யாருக்கு எப்ப போட்டுக்கிறதோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் எதையும் நினைக்கிறதே இல்லை. விட்டுருப்பா. நான் என்ன சொல்லுவேன், நீங்க போய் அங்க இவ்வளவு நாள் இருந்தீங்கல்ல, எப்படிதான் அம்மா நம்மளை மறந்துட்டு அங்க இருக்குது. சின்னம்மா ஒன்று நினைப்பே வராதான்னு கேட்பேன். வரும் நினைப்பு வரும், அனுப்புனா தானே. அனுப்பவும் மாட்டாங்க, கூட்டிட்டு வர மாட்டேன் சொல்லுவாரு. நான் என்ன மாதிரியே எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. வடிவம் கொண்டு போய் விட மாட்டேன்ட்டான். அந்த அம்மா 10 நாள் படுத்துதா இல்லை, அந்த அம்மாவுக்கு யாரோ எவ்வளோ இருக்காம்மா காய்ச்சல்னா அவங்க பொண்டாட்டி வேணும், கொழுந்தியா வேணும். கொழுந்தியாரோட அம்மா அவதான் கூட பிறந்தவ கிடக்குற. அவளுக்கு ஒரு துணி வச்சு கொடுக்குறியா நீ? அவதான் அக்கா, அவளுக்கு தாங்குறான் அந்த குறைய. அவ வீட்டு குடும்பத்தை தாங்குறான். இல்லை இப்போ வண்டி இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, சரி ஏதோ அம்மா அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு. அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட அப்படி சொல்லணும்? அப்பா நான் எனக்கு வந்து தமிழ் மட்டில் விடுங்கன்னு கேட்டுட்டு ரகலா பண்ணுதுன்னு எதுக்கு சொல்லணும்? இல்லை ஒரு ஃபோன் பண்ணியா, அண்ணன் தம்பி நாடகம் பார்க்குறாளா? அண்ணன் தம்பி நாடகம் அவங்க 4 பேர் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க. நாடகம் அவ எப்படி ஒத்துமையாக இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி நாடகம் பார்த்து உமா வர அழுது கண்டாரம் இல்லை சொல்கிறேன். அப்பா போச்சா ஃபோன் பண்ணீங்களா? அப்பா நல்லா இருந்தா என்னன்னா அங்கனாலும் அப்படியே கூட பண்ணுறது இல்லாமல் போயிருமா? சரி ஒரு ஃபோன் பண்ணி ஏன்னா அப்பா அம்மா நல்லா இருக்குதாங்க ஒரு வார்த்தை கேட்டியா? ஒரு வார்த்தை கேட்கல, கேட்க மாட்டாரு. பொண்டாட்டி கூட செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி யாருக்கும் சொல்ல மாட்டேங்குது. அவளையும் விட்டுட்டு யாருக்கும் சொல்ல பண்ணி உடக்கம் இருக்கட்டுங்க. அவளே எனக்கு அவனா கூட்டு போயிட்டாங்கள கமனு அப்படின்னு அவளுக்கு சூடேற்றி விட்டுருவாங்க. சூடேற்றி யார் போய் கூட்டிட்டு வந்தாங்க? நீ தான் அனுப்பிச்சு விட்டாங்க. எங்கே போச்சு அறிவு? யாரும் கூட்டிட்டுலாம் வரல, கூட்டிகிட்டு போகல. இவர் வந்து கூட்டிட்டு போனவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுன்னு சொன்னாரு. இல்லை ஏன் இவரே கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க அக்கா வீட்டுல இருந்து உங்களை கூட்டிட்டு போனாங்க. அவனா கொண்டு விட்டுன்னு அவர் சொன்னாரு. என்னப்பா தாய் எல்லாத்துக்கும் பொதுவு. அவங்க எப்படி நினைச்சா என்ன? அம்மா எங்க இருக்க ஆசைப்படுது? இப்ப கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு கூட இல்லப்பா பார்க்க அம்மா என்னமோ மாதிரியா இருக்குது, பரிதாபமா நிக்குது மண்டபத்துல. யாரும் கண்டுக்கிறவங்க இல்லைங்க மண்டபத்துல. நீங்க மண்டபத்துக்கு வந்தீங்க, பேக்கை வாங்கிட்டு துணியெல்லாம் தனியா கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்க, இப்பயே நான் யார் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நானெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. கலைவாணி கல்யாணத்துக்கு வந்தப்ப நான்லாம் இங்க இருக்க முடியாது, நான் வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அங்கதான் நான் கூப்பிட்டு போறேன்னா கலைவாணி கல்யாணத்தப்ப இல்லைம்மா அந்த பையனை ஒன்றும் சொல்ல முடியாதுமா. அந்த பையன்லாம் நல்ல பையன் தான். இவங்க வேலை பண்ணுறதுதான் இவங்க பண்ணுற வேலை தான். அந்த பையன்லாம் காதையும் கட்டுக்க மாட்டான். அதெல்லாம் நல்ல பையன் தான். ஆமாம், ஏன்னா அவனை நம்ம சொல்ல முடியாது. சும்மா நாம எதுக்கு சொல்லணும்? ஒரு தூக்குள்ளே நாம சொல்லக்கூடாது. எல்லாம் அவ்வளவுதான். இவருக்கு என்ன கோவம்னா, கண்ணு காதெல்லாம் நல்லா இருந்தப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டாங்க.
இப்போ ஒன்றும் முடியலங்கும் போது அவங்காவது கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் அப்பாடு நான் நம்ம தம்மம்பட்டிக்கு போகிறேன்னு நீங்கள் கேட்டீங்களா? தம்மம்பட்டிக்கு போகிறேன்னு நீங்கள் தான் கேட்டீங்களா? அவங்கெல்லாம் வந்து இருக்கலாம்னு தான் சொன்னாங்களா? நாங்கள் கொண்டு விடுங்கன்னு பொய் பேசினாலும் பொறுத்து பேசணும். அது எனக்கு இப்போ சொல்லவே கிடையாது. பத்தியா இவங்க எதுக்கு இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க? கொண்டு விட வேண்டியதானே? அதெல்லாம் ஒட்டுக்கா இருக்காது, தனியா ஊடுபாரு. இப்பதான் கூடுதல தம்மம்பட்டி போ அவங்கலாம் இந்திய தம்மம்பட்டிக்கார ராசி இது குமரபாளையம் போயிட்டாங்களாம். என்னென்ன போய் பேசுனா தெரியுமா? போ அப்படின்ட்டு அப்புறம் சொன்னா எனக்கு என்னடா சொல்றாங்க அப்படின்னு கம்பெனி. அதுதான் கணேஷ் சொன்னா, நீ எதுவும் நினைக்காத, அவ சும்மா சொல்லி கிடக்குறா, நான் எதுவும் நினைக்காத, நான் வெள்ளம் கொண்டு விட மாட்டேன், நீ பேசாம இரு அப்படின்னு தான் சொன்னான் அவன். என்னடா முன்னாடி அழுவாதீங்க, கொண்டு போய் விட மாட்டேன் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எதோ வேலைத்தனம் பண்ணிட்டான். நான் சொன்னதுதான் பாத்துக்கிறேன். இவருக்கு என்ன சந்தோஷம்னா, என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கூட இருக்கிறீங்கல்ல, அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்கல்ல, அதே பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க அவர் பிறந்த நாளைக்கு இங்க இருக்கிறீங்கல்ல, தாய் இருக்கிறீங்கல்ல, உங்களை தொட்டு கும்பிட்டாங்கல்ல, இதுக்கு எத்தனை கோடி கொட்டினாலும் இதுக்கு ஈடாகாது. அதான் உண்மை. உனக்கு என்னத்துக்கு அவளை என்னம்மா? என்னடா இவளை எப்படா கலட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. நான் அந்த சமயத்தில் நான் வாங்கியிருக்க மாட்டாம நான் சொன்னேன், அடி 4 நாளா எதாட்டமாக சொன்னேன், உன்னை சண்டை போட்டேன்னா நான் சண்டை கூட போடல. வந்து 4 நாளாக உப்பு காரம் பொழிச்சு இல்லாமல் எனக்கு போட்டுனடி. அவள் போகிற அவசரத்தில் எதையே பண்ணிட்டு போகிறா. எந்த மாதிரி குடிச்சா திம்பேன், குடிக்கலைன்னா மோரை மணப்பாறையில் மோகன் பொண்டாட்டிட்ட சொன்னேன், குடிச்சா திம்ப, இல்லைன்னா மோதோ கையில் எதை ஊற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. எப்படி சொல்லலாம்? எதாவது பற்றி வியாபாரம் பற்றி எனக்கு எப்படி சொல்லலாம்? அப்போ சாடிச்சு கண்ணத்தில் இடிச்சு ஒரு பேச்சு விட்டு. எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க அவகிட்ட? எப்படி அவசரத்துக்கு ஆக்கிட்டு போறான்னு யாருக்கிட்ட சொன்னீங்க? மோகன் பொண்டாட்டிட்ட சொன்னீங்களா? போறேன்னா மோகன் பொண்டாட்டிட்ட சொன்னீங்களா? நேரம் ஆகுதுன்னு அவசரமா ஆக்கி வச்சாங்க. மோகன் பொண்டாட்டி தான் சொன்னேன். அவன் மாமியார் சொல்லாது இருப்பாளா? மோகன் பொண்டாட்டி தான் சொன்னேன். இப்படி உட்காந்து மெத்தப்படி இப்படி கீழே உட்காந்து அவளும் நானும் இப்படி பேசிக்கலாம் இதானே சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நீ வந்து அவ்வளோ ஆத்திரமாக கண்ணத்தில் இடிச்சு சேர்த்து விட்டு இது சமயம்னு பார்க்கலாவோ சேர்த்து விட்டு போ, இங்கெல்லாம் இருக்கிறோம் நான் அண்ணன் வேட்டி போ அப்படின்னா. ஆமாடி இது சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன். நீ என்ன போவான்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொன்னேன் பெத்த பையன் அங்க இருக்காங்க, அங்க இல்ல. அப்ப இல்லையா கணேஷ் மாமா? இல்லையா? அப்ப கணேஷ் மாமா வீட்டுல இல்லையா? யாரு? அப்ப அங்க இல்லையா கணேஷ் மாமா? கணேஷ் எல்லாம் இங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா, சொன்னது தெரியாதா? அவ சொல்லியிருந்தாதான் யாரு மருமோ எதுவும் சொல்லியிருந்தா. ஆமா, இல்லைன்னா தெரியாது. அதனாலதான் நானே எதுக்கு வந்தவன்ட்ட நான் பேசலை. வெள்ளிக்கிழமை பேசுறேன் பேசுறேன். நான் நல்ல யதார்த்தமாக உள்ளவன் நான். அப்போ உனக்கு கொண்டாடி தானே பேசு, நான் பேசுவே இல்லை. நீ கேட்கலாம்ல. அப்போ தேவி இழுத்துக்கிட்டு விடுறா, ஏப்பா பெரியப்பாட்ட பேச மாட்டேங்கிற, பேசப்பா. எனக்கு மனசே சரியில்லை. சரி, அவள் எப்போ நம்மளை கண்ணை தெரிவிச்சு போகும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னான்னு மனசுக்கு தெரியாமல் இருக்காது, தெரியும். அவன் அனுபவம் சொல்லியிருந்தாப்பான், இப்படி சந்ததி சொல்லியிருப்பா. ஏன்னா அதனால சரி பேசுவ, ஏமா பேசுவ, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்டால் நான் விவரம் தெரியல. நீ பாட்டுக்கு மொத்தமாக அரங்க நாட்டை வந்துக்கிட்டு வந்து டீ வச்சு கொடுத்தாலே என்ன பண்ணாலும் தெரியல பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் இல்லை போனீங்க, ஏன்னா அம்மாவை கூட்டிட்டு அனுப்பி விட்டுட்டீங்களே, அம்மா நல்லா இருக்குதா என்னான்னு தெரியல. ஒரு வார்த்தைக்கு கேட்கலாம்ல, தலையாக போயிடும். இவரு நினைக்க மாட்டாரு, நான் சொல்லிட்டே இருப்பேன், எப்படிதான் அம்மா போய் இப்படி நினைப்பே இல்லாத இருக்குது அப்படின்னு. நினைப்பெல்லாம் இருக்கும், ஆனா இவங்க எல்லாம் விடமாட்டாங்க பேசுறதுக்கு. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ இருக்கட்டும். இல்லை அவன் பேசுதானே அவன் கேட்குறான். காதோட காது வச்சு பேசுவா, காதோட காது வச்சு பேசுவா.
ஏன்னா சம்பாதிக்கிறா அதனால் பத்தாதுக்கு அவ வேற ஒத்துக்கு மாத்தாடும் அந்த குண்டி அது எப்படி இருக்குது அதில் சுடிதார் வேலை பண்ணிட்டு ஆட்டி ஏன் கேட்குறேன் எனக்கெல்லாம் பிடிக்கவே நான் பேசவே மாட்டேன் அவள் வந்தால் நான் பேச மாட்டேன் வான்னு கூட கேட்க மாட்டேன் பேசாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் போவேங்க போயிட்டு வரேன் அப்படி பேச மாட்டேன் நான் அவர்கிட்ட இல்லை உனக்கு என்ன பழசெல்லாம் நினைக்கிறாரு நீ எடுத்த நீ எழுதி போகும் மனசு அது நினைக்கிறதுல அவ்வளோ வேதனை இருக்கு. என்ன பண்ணிப்பாரு அவனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு போன் போடுன்றாங்க போடு சரி அவர் ஒர்க்கு இதில் அவர் நம்பர் இல்லை முதல்ல ஒரு தடவை போன் போட்டேன் இப்படியே போன்